புவியீர்ப்பு விசை 24 மணி நேரமும் விழிப்போடு இருந்து ரொம்ப ஷார்ப்பாக எல்லா நேரமும் வேலை செஞ்சுட்டே இருக்கும். இரவு பகல் அதிகாலை எந்த நேரத்துலையும் ஒரு பொருள் கீழே விழுந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அதை இழுத்துக்கும். அது அவ்வளோ ஷார்ப்பாக விழிப்போடு இருக்கும். எல்லா இடத்துலையும் அது அதே மாதிரி வேலை செய்யும். இதே மாதிரி தான் இந்த பூமியில் இருக்கிற சாத்தானும் ரொம்ப ஷார்ப்பாக கன்னிங்காக விடாமுயற்சியோட இந்த பூமியில் இருக்கிற மனுஷங்களையும் கிறிஸ்துக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களையும் வஞ்சிக்கிறதுக்காக அவன் இடைவிடாமல் வேலை செஞ்சுட்டே இருப்பான். ஏன் அப்படி இருக்கிறான்? ஏன்னா அவனுடைய நியாய தீர்ப்பு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இந்த உலகத்தினுடைய அதிபதி ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டதால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போது அவனுடைய முடிவு மரணம். அவனுக்கு மரணத்தை தவிர்த்து வேற ஒரு ஆப்ஷனே இல்லை. அப்படிங்கிறதுனால அவனால் எவ்வளவு பேரை மரணத்துக்குள்ளே அநியாயமாக கொண்டு போக முடியுமோ, தேவனுடைய வழியிலிருந்து தேவனுடைய மக்களை எப்படி வழி விலக செய்ய முடியுமோ அதுக்கு தன்னால் முடிஞ்ச எல்லா லெவல்லையும் இறங்கி அவன் வேலை செய்கிறான். பேதுரு கூட ஒரு இடத்துல சொல்லும்போது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றித் திரிகிறான் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போது இவ்வளோ ஃபோர்ஸாக கோபமாக வைராக்கியமாக ஒருத்தர் வேலை செய்ய முடியும்னா மரணத்துக்கு ஏதுவாக நிர்ணயிக்கப்பட்டவர்கள் தான் அப்படி செய்ய முடியும். ஏன்னா நான் சாக போகிறேன், அது எனக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னும் எவ்வளோ பேரை நான் அழிக்க முடியுமோ அழிச்சிட்டு சாகிறேன்ற இதில் இருக்கலாம். ஆகவே இப்படிப்பட்ட எதிரிகிட்டேருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பற்றி கொள்வதும் அவர் நம்மளுக்கு போதித்திருக்கிற போதனையில் தவறாமல் விலகாமல் நிற்கும்போது மட்டும்தான் இது மாதிரியான கொடூரமான எதிரிகிட்டேருந்து நாம் தப்பிக்க முடியும்.